பாசிட்டிவ் நியூஸா வந்து பார்க்கப்படுதுங்க. இத சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், ஆல்ரெடி நம்ம கிட்ட அக்னி 5 மிசைல்ஸ் வந்து இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அக்னி 6 மிசைல்ஸ் ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. அக்னி 6 மிசைல்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு இந்த மிசைல்ஸோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்னி 6 மிசைல்ஸ் வந்து சாதாரண மிசைல் கிடையாது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல்ஸ் தான் வந்து அக்னி 6 மிசைல்ஸ். இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ல இருந்து 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற இலக்குகளை கூட ஈஸியா துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த அக்னி 6 மிசைல்ஸ்க்கு வந்து இருக்கு. அதனால தான் இப்போ இந்த அக்னி 6 மிசைல்ஸை நம்ம அதிகப்படியாக வந்து உருவாக்கணும், நம்மளோட பாதுகாப்பு துறையில் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு துரிதமாக வந்து செயல்பட்டு இருக்கோம். ஏன்பா இந்த அளவுக்கு மிசைல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இப்போ நாளுக்கு நாள் உலக அரங்கில் மற்ற நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிற மூலமாக நம்மளுக்கு என்ன வந்து ஒரு தெளிவாக ஒன்று புரியுது அப்படின்னா, நம்ம என்னதான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட எதிரி நாடுகள் நம்ம மேலே வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே வந்து வச்சிருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டியுமே கூட மிசைல்ஸ் வந்து ஒரு சில நாடுகளை போய் அட்டாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம அக்னி 6 மிசைல்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான மிசைல்ஸை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியாக நம்மளோட எதிரி நாடுகள் வந்து இந்தியா மேலே கை வைக்கவே வந்து யோசிப்பாங்க. ஏன்னா 10,000 to 12,000 கிலோமீட்டர் இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரேஞ்சுக்குள்ள சைனா, ஐரோப்பா, இவ்வளவே அமெரிக்காவோட ஒரு சில பகுதிகள் கூட வந்துடுது. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருக்கும்போது உலக நாடுகள் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. இந்த மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல்ஸை ஒரு சில நாடுகள் தான் வந்து வச்சிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள்னு சொல்லிட்டு நம்ம விரல் விட்டு கூட எண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா கிட்ட இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உலக அரங்கில் நமக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா வந்து அமையும். அதனால தான் டிஆர்டிஓ நாங்கள் இதுக்கு வந்து ரெடியாக இருக்கோம், கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவான சம்பவங்கள் வந்து நடக்க போகுதுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த பாசிட்டிவான சம்பவங்கள் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்தியாவை எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து ஒரு குண்டூசிக்கு கூட மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான்ப்பா இருக்கும், இந்தியானால எதையுமே ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி நம்ம இந்தியா வந்து பிரம்மோஸ் மிசைலை பிலிப்பைன்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். எக்ஸ்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இந்தோனேஷியாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து வியட்நாமும் நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க. வியட்நாமோட பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வருகை தர போறாரு. அவர் வருகை தர அந்த சமயத்துல இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில ஒரு பெரிய பேச்சுவார்த்தை போய் பிரம்மோஸ் மெகா டீல் வந்து சைன் ஆக போகுது. கிட்டத்தட்ட 5,800 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி மட்டும் நம்ம இந்தியா வந்து பிரம்மோஸ் மிசைலை வியட்நாமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, இந்தியாவை அடிச்சுக்கவே முடியாது. ஆல்ரெடி வந்து பிலிப்பைன்ஸுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய நாடுகள் நம்ம இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டா வந்திருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வியட்நாமும் பிரம்மோஸ் டீலுக்கான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க அப்படின்னா இன்னுமே நிறைய நாடுகள் நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டாக வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மிசைலாக இருந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து பண்ணியிருக்கு. இதனால தான் உலக அரங்கில் பிரம்மோஸ் மிசைலுக்கான மவுசு இவ்வளோ தூரம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். சரிப்பா, ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லிட்டீங்க, இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அதானே வந்து கேட்குறீங்க. நம்மளோட டிஆர்டிஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அக்னி 6 மிசைல்ஸை உருவாக்குறதுக்கான நிலையில தான் நாங்கள் வந்து இருக்கோம். அதுக்கான டெக்னாலஜி எல்லாமே எங்ககிட்ட வந்து கரெக்டாக வந்து இருக்கு. இப்போ அக்னி 6 மிசைலுக்காண்டி எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னும் எங்களுக்கு கவர்மெண்ட் மட்டும்தான் அப்ரூவல் கொடுக்கணும். கவர்மெண்ட் மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அக்னி 6 மிசைல்ஸை உருவாக்குறதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம், சோதனைகளையும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளோட டிஆர்டிஓ தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய